3 நிமிடத்திலே என்னுடைய கருத்துக்களை எல்லாம் உள்ளே ஊற்றடிக்கின்ற அந்த கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல முடியவில்லை. அதற்காக நான் வருத்தப்படுகிறேன். ஏனென்றால் அதற்கு மேல் நான் பேசினால் அது லாங் வீடியோ ஆகி இவர்களால் நிராகரிக்கப்படுகிறது இந்த யூடியூபால். இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லக்கூடிய மனிதர்கள் இங்கே இருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏன் என்றால் நான் கடந்த 6 வருடங்களாக இதை படாபடுத்தி கொண்டிருக்கிறேன். இதை கேட்பதற்கு நாதி இல்லை. ஏன் புரிந்து கொள்ளவே முடியவில்லையே உங்களால். நீங்கள் கடவுள் என்று ஒருவர் இருக்கிறாரா என்று கேள்வி கேட்பது கிடையாது. கடவுள் என்பது கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் கடவுள் தன்மை, அதனுடைய இயக்கம் நீக்கமர நிறைந்திருக்கிறது. அதெல்லாம் சொன்னால் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணல, யாருமே நிராகரிக்கிறார்கள். ஆகையினால் நான் இதை முடிந்த அளவுக்கு உங்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுகிறேன், முயற்சிக்கிறேன். அவளை மற்றபடி வேறு ஒன்றுமில்லை. ஒருவர் நல்லவனா கெட்டவனா என்பதை அவனுடைய நடத்தையில், அவனுடைய பேச்சில், அவனுடைய உபசரிப்பில் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆன்மீகத்தில் இருப்பவன் அரசியலுக்கு நிச்சயமாக வர வேண்டும். எதிர்காலத்திலே இந்த ஆன்மீக அரசியல் தான் இந்த நாட்டை ஆளப்போகிறது, மற்றவர்களாமல் இல்லை. ஏன் என்றால் மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை கொண்டவன் அத்தனை பேரும் நல்லாட்சி தர முடியாது. காரணம் அவனுடைய பழக்க வழக்கங்கள். அவன் ஒரு பெரிய கோடி கணக்கிலே பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழிலை விட்டுவிட்டு நான் இங்கே வருகிறேன் என்றால் என்ன காரணம்? நன்றாக சிந்தித்து பாருங்கள். அவன் லட்சக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்க வந்திருக்கிறான் என்பதுதான் சத்தியமான உண்மை. அதை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இங்கே யாருக்குமே இல்லை. ஏனென்றால் மக்கள் குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். காமத்தினால் பீடிக்கப்பட்டு இருக்கின்ற இந்த காரணத்தினால் உண்மை எங்கேயோ இருக்கிறது. ஆனால் இவர் எங்கேயோ புரிந்து கொள்கிறார்கள். எவன் நல்லவன் எவன் கெட்டவன் என்பதற்கு அறியக்கூடிய தகுதி உங்களை நீங்கள் அறிந்த பிறகுதான் தெரியும். உங்களை நீங்கள் அறிந்த பிறகு நீங்கள் ஒரு பெரிய மகானாக இருந்தாலும் சரி, வேறு யாராவது இருந்தாலும் சரி, உங்களால் பணம் சம்பாதிக்க முடியாது. இது நிச்சயமான உண்மை. நீங்கள் சிம்பிளான வாழ்வை தான் விரும்புவீர்கள். இதை நான் தெளிவாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதோடு முடித்துக்கொள்கிறேன். எனக்காக நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்றால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.